இனி விளக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன். அது நான் யூடியூப்பை பார்த்து தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சொல்கிறேன் என்னான்ட்டு. இதை போட்டு நல்லா அப்படி தேய்ன்னு தேய்ச்சி விட்டுருங்க. நல்லாவும் தேய்க்கலாம், லைட்டாகவும் தேய்ச்சாலும் போயிடுது. நான் நல்லாவே போட்டு தேய்ச்சேன். அதை நல்லா பளிச்சுன்னு இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. நல்ல ஒரு இதுவாகிடுச்சு. நான் எப்போதுமே பஞ்சு அதெல்லாம் போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி இது பண்ணால் தான் அந்த ஒரு பளிச்சுன்னு ஒரு இதுவில் வரும். இப்போ இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணோடனே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஒரு 2 தேய்ச்சோடனே பளிச்சுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் சரி நல்லா பளிச்சுன்னு ஆகட்டுமே, நல்லா தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருந்தேன். நான் நல்லா தேய்ச்சி விட்டேன். நான் இது ஒன்றும் இல்லைங்க, என்னென்ன போட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சால்ட், உப்பு, மஞ்சத்தூள், ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுடணும். புழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நல்லா இருந்தது. ஆனால் ஒன்றுமே வெறும் அந்த பேஸ்ட்டை மட்டும்தான் போட்டு தேய்ச்சேன். அதுலேயே அவ்வளோ பளபளன்னு இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு. நான் எப்போதுமே அந்த பஞ்சு நாரை போட்டு தான் நல்லா தேய்ன்னு தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இந்த விளக்கு பாத்திரம் தேய்க்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் எப்படி தான் பரவாயில்ல, இந்த யூடியூப் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணதுனால இவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு. எனக்கே ஆச்சரியம்.